உங்க மணிக்கட்டுல இல்லாட்டி கணுக்கால்ல சின்னதா சாஃப்டா கட்டி மாதிரி தெரியுதா? ஆமா. அப்ப கேங்லியான் சிஸ்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் டாக்டர் டேனியல், உங்க ஆர்த்தோபெடிக் சர்ஜன். கேங்லியான் சிஸ்ட் அப்படின்னா நம்ம மணிக்கட்டுல இருந்து வரக்கூடிய ஒரு நீர்ப்பை வீக்கம். 70% காலை விட கையில தான் ரொம்ப காமனா வருது. இது ஆபத்தான கட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது ஒரு சாதாரணமான நீர் கட்டி தான். ரெப்படிட்டிவ் ஸ்ட்ரெயின்ஸ்னாலேயோ சின்னதா அடிப்படுறதுனாலயோ வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. நிறைய பேருக்கு இது சிறுசா தான் இருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பக்கத்துல இருக்க நரம்புகள் அழுத்தம் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த நரம்புகள் போற பாதையில கான்ஸ்டன்டா வலியோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த சிம்டம்ஸோட நீங்க இருந்தீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க டாக்டரை போய் பாருங்க. ஈஸியாவே டயக்னோசிஸ் பண்ணிடலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்க்கலாம். 75% ஆஃப் த டைம்ஸ் ரெஸ்ட், பிசியோதெரப்பி, இம்மோபிலைசேஷன் கொடுத்தாலே நல்லாவே இந்த கட்டி ரெஸ்பாண்ட் பண்ணும். சில டைம்ஸ் ஊசி போட்டு ஆஸ்பிரேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஜெல்லி மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் வெளியில வரும். என்னதான் ஆஸ்பிரேட் பண்ணாலுமே இந்த கட்டி 50% திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ரொம்ப அதிகமா தொந்தரவு கொடுத்துச்சு அப்படின்னா சின்னதா அறுவை சிகிச்சை மூலமா கம்ப்ளீட்டா அந்த கட்டியை எடுக்க முடியும். வேற எதனா கண்டிஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.